வைத்திய ரத்னம் வழங்கும் உணவே அமிர்தம். வணக்கம் அண்ட் வெல்கம் டு வைத்திய ரத்னம் ஆரோக்கிய சாலை வழங்கும் உணவே அமிர்தம். நம்ம நிகழ்ச்சியில தீபாவளி ஸ்பெஷலா இந்த வாரம் முழுக்க பல விதமான இனிப்பு வகைகளை பார்த்துட்டு வரோம். அந்த விதத்துல இன்னைக்கு என்ன இனிப்பு வகை, அதோட மருத்துவ குணங்கள் என்னென்ன அப்படின்ற விஷயத்த நம்ம டாக்டர் கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம். ஸோ டாக்டர், இன்னைக்கு என்ன இனிப்பு வகை அண்ட் அதில் என்ன ஸ்பெஷாலிட்டி? ஏன்னா நீங்கள் எல்லாமே ஒரு ஸ்பெஷலான விஷயத்த தான் எங்களுக்காக தந்துட்டு இருக்கீங்க. ஸோ இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் ஸ்வீட் டாக்டர்? இன்னைக்கு நம்ம ஊரில் இருக்கக்கூடிய அந்த தானியங்கள் எல்லாத்தையும் வச்சு நவதானிய குழிப்பணியாரம். சூப்பர் டாக்டர். இதை இனிப்பு போட்டு தான் நம்ம செய்ய போகிறோம். அந்த குழிப்பணியாரம் செஞ்சிட்டோம் அப்படின்னாச்சுன்னா அது குழந்தைங்க விரும்பியும் சாப்பிடுவாங்க. ஒரு ஆரோக்கியத்துக்கு ஒரு வழியாகவும் இது அமையும் அப்படிங்கிறதுனால இதை நம்ம செய்ய போகிறோம். ஓகே டாக்டர். ஸோ நவதானியங்கள் அப்படின்னா அந்த 9 வகை தானியங்கள் இருக்குமா டாக்டர்? 9 வகையான தானியங்கள் இருக்கும். நம்ம கூடுதலாகவும் இந்த பாசி பயிரெலாம் கூட சேர்க்க போகிறோம். ஓகே. இப்போ என்னென்னா, நம்ம அந்த அரிசி மாவு, இட்லி தோசை மாவு அரைக்கிற மாதிரியே மாவு அரைக்கணும். வெந்தயம், அரிசி, கருப்பு உளுந்து போட்டு நம்ம அரைச்சிக்கணும். வெந்தயம் 1 பங்கு, அரிசி 4 பங்கு, அதுக்கப்புறம் 2 பங்கு அளவுக்கு கருப்பு உளுந்து. இது தண்ணியில் ஊற வச்சு நல்லா அரைச்சி வச்சுக்கணும். இது 1 பங்கு. அதுக்கப்புறம் கேழ்வரகு, வரகு, சோளம், கம்பு, குதிரைவாலி, அதுக்கப்புறம் திணை, சாமை, இந்த மாதிரியான மற்ற தானியங்கள் எல்லாம் பொடி பண்ணி அது 1 பங்கு இந்த மாவோட சேர்த்து கலந்துக்கணும். அதுக்கப்புறம் தேங்காய் துருவல் அதில் சேர்த்துக்கணும். அப்புறம் பனை வெல்லத்தை நல்லா தண்ணியில் கரைச்சி வடிகட்டி அதில் கலந்துக்கணும். கலந்து இதை மாவு மாதிரி நல்லா கட்டியாக எடுத்துட்டோம்னா இதை வச்சு நெய்யோ அல்லது நல்லெண்ணெய்யோ விட்டு நம்ம குழிப்பணியார சட்டியில் ஊற்றி எடுத்துட்டோம்னா இதுதான் நவதானிய இனிப்பு சேர்ந்த குழிப்பணியாரம். இதுல இந்த நவதானியங்கள் எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை நம்ம உடலுக்கு கொடுக்குது டாக்டர்? இதுல இந்த பொதுவாக நவதானியங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 9 விதமான தானியங்கள் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு காலகட்டத்தில் வேற வேற தானியங்கள் மாறி மாறி வந்திருக்குது. இந்த தானியங்கள் இப்போ குறிப்பாக நம்ம இப்போ பயன்படுத்தக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய தானியங்கள் அப்படிங்கிறது அந்த கலவை அப்படிங்கிறது, அந்த கலவைக்குன்னு ஒரு சிறப்பு குணம் உண்டு. இந்த கலவை அப்படிங்கிறது பொறுத்த வரைக்கும் உடம்பு உறுதியை பலப்படுத்தும். எல்லா உடல் கட்டுக்களுக்கும் பலம் கொடுக்கறது அப்படிங்கிறது தான் என்னுடைய அடிப்படை. ஊட்டம் அளிக்கக்கூடிய உணவு வகைகளில் ரொம்ப முக்கியமானது இந்த தானியங்கள். இதில் நாம் சேர்க்கக்கூடிய தேங்காயும், பனவெல்லம், நெய் இதெல்லாம் சேரும்போது இன்னும் கூட அதனுடைய தன்மைகள் மேலும் பெருகும். கண்டிப்பாக டாக்டர். ஸோ இந்த சிறப்பு நிறைந்த குழிப்பணியாரத்தை நான் செஞ்சுட்டு வந்துடுறேன் டாக்டர். செஞ்சுட்டு. ஸோ டாக்டர் சொன்ன இந்த சிறப்பு நிறைந்த நவதானிய குழிப்பணியாரத்தை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வைத்திய ரத்னம் ஆரோக்கிய சாலை வழங்கும் உணவே அமிர்தத்துல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நவதானிய குழிப்பணியாரம். ஸோ அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நவதானிய குழிப்பணியாரம் செய்ய தேவையான பொருட்கள்: நவதானியங்கள், வெல்லப்பாகு, தோசை மாவு, தேங்காய் பல்லு, ஏலக்காய், முந்திரி பருப்பு, நெய். ஸோ நவதானிய குழிப்பணியாரம் செய்ய தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்த்தீங்க. அடுத்ததாக இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் நவதானிய குழிப்பணியாரம் அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ நவதானியங்கள்னா என்னென்ன அப்படின்னு நான் சொல்கிறேன். கம்பு, கேழ்வரகு, வரகு, சாமை, திணை, சோளம், பாசிப்பயிறு, இது எல்லாமே நம்ம பொடிக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கோம். அது கூட நம்ம அரிசி மாவு இருக்குது இல்லையா, தோசை மாவுக்கு நம்ம செய்கிறோம் இல்லையா, அதில் அரிசி, உளுந்து. ஸோ நவதானியங்கள் இதுலேயே வந்திருக்கு. ஸோ இப்போ நான் எடுத்து வச்சிருக்க இந்த தானியங்களை நம்ம ஃபர்ஸ்ட் பொடி பண்ணிடலாம். ஸோ நம்ம அந்த நவதானியங்களில் இருக்க அந்த 7 தானியங்களை நம்ம இதில் போட்டிருக்கோம். ஸோ அதை நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நல்லா பொடி பண்ணியாச்சு. ஸோ நவதானிய பொடி இங்கே ரெடியாக இருக்குது. அடுத்ததாக நம்ம தோசைக்காக அரைச்சி வச்சுருக்க மாவு. ஸோ அந்த ஃபார்மேட் நான் சொல்லணுன்ற அவசியம் இல்லை, எல்லார் வீட்லேயும் இருக்க அதே ஃபார்மேட் தான். நைட்டை நீங்கள் புளிக்க வச்ச மாவு கொஞ்சோண்டு எடுத்துக்கோங்க. ஸோ இந்த 2 மாவையும் நம்ம இப்போ மிக்ஸ் பண்ணணும். ஸோ நம்ம 1 பங்கு தோசை மாவு எடுத்துக்கலாம். அதே அளவுக்கு நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க இந்த மாவு எடுத்துக்கலாம். ஸோ 1 கரண்டி நவதானிய பொடியும் இதில் சேர்த்தாச்சு. ஸோ இது 2த்தையும் இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, எடுத்து வச்சுருக்க வெல்லப்பாகை இதில் மிக்ஸ் பண்ணிடணும்.
நல்லா பணியாரத்துக்கு ஏற்ற மாதிரி மாவு நல்லா கிண்டி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ மாவு தயாராக இருக்குது. இதோட வந்து நம்ம ஃப்ளேவருக்காகவும் அந்த டேஸ்ட்டுக்காகவும் நம்ம நெய்யில் வந்து தேங்காவையும் முந்திரி பருப்பையும் வறுத்து இதில் போடலாம். ஸோ ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். நெய் சூடாகிறதுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். நெய் நல்லா சூடாயிடுச்சு. இதோட தேவையான அளவு முந்திரி பருப்பு போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அதோட தேங்காய் வந்து நம்ம சின்ன சின்ன பல்லாக வந்து வெட்டி வச்சுருக்கோம், அதையும் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. ஸோ ரெண்டுமே ஒரு கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்தா போதும். ஏன்னா கண்டிப்பாக திருப்பியும் வந்து நம்ம குழி பணியாரத்துக்கு வந்து ஊற்றும் போது திருப்பியும் வேகும். ஸோ வறுத்த இந்த கலவையை நம்ம மாவில் சேர்த்துக்கலாம். ஸோ இதோட நம்ம ஃப்ளேவருக்கு வந்து கொஞ்சம் ஏலக்காய் சேர்த்துக்கலாம். எப்போவுமே வந்து நம்ம எந்த ஒரு ஸ்வீட்டை செய்கிறதா இருந்தாலும் ஒரு பிஞ்ச் சால்ட் வந்து அதில் ஆட் பண்ணால் அந்த ஸ்வீட்டோட என்ஹான்ஸ்மெண்ட் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அதனால் ஒரு துளி உப்பு இதோட சேர்த்துக்கிறோம். ஸோ நம்ம குழி பணியார கடாயை வந்து நல்லா சூடு பண்ணிடலாம். ஸோ பணியார கடாய் வந்து நல்லா சூடாயிடுச்சு. இதில் நம்ம நெய்யோ இல்லை எண்ணெயோ எதில் நீங்கள் வறுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சோண்டு நெய் விடுறேன். ஸோ நெய் நல்லா சூடாயிடுச்சு. இதோட வந்து பணியாரம் வந்து சுட வேண்டியது தான். ஸோ பணியாரத்தை வந்து நம்ம சுட்டாச்சு. எப்போவுமே வந்து அந்த சிம் ஃப்ளேம்லேயே வந்து அந்த பணியாரம் வெந்து வந்தால் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ நம்ம பணியாரத்தை வந்து ஒரு பக்கம் வேகிறதுக்காக திருப்பி விட்டாச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் வெந்ததுக்கப்புறம் நம்ம சூடான பணியாரம் ரெடி ஆகிடும். ஸோ நம்ம நவதானிய குழி பணியாரம் இங்கே ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணி சூடாக ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணிக்கலாம். ஸோ தீபாவளி ஸ்பெஷலான நவதானிய குழி பணியாரம் இங்கே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சூடாக இருக்குது அண்ட் கமன்னு வாசனை வருது. ஸோ கண்டிப்பாக நான் வந்து இது போய் சாப்பிட போகிறேன். நீங்களும் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி சாப்பிட்டு தீபாவளியை சூப்பராக ஹெல்த்தியாக என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ டாக்டர் சொன்ன இந்த நவதானிய குழி பணியாரம் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தீங்க. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். அடுத்ததாக வந்து நம்ம நேயர்களோட கேள்விகள் நம்ம கிட்ட இருக்கு. ஸோ டாக்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். டாக்டர் மதன் திருநெல்வேலியிலேருந்து எழுதியிருக்காரு. அதாவது அவரோட கேள்வி என்னன்னா, சாப்பிடும்போது தண்ணி குடிக்க கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சாப்பிடும்போது இடையில அந்த தண்ணி குடிக்கிற பழக்கம் நல்லது கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு கேட்டு எழுதியிருக்காங்க டாக்டர்? உண்மைதான். அதாவது இடையில வந்து தண்ணீர் குடிக்கூடாதுன்னு சித்தர்கள் நிறைய சொல்லியிருக்காங்க. அதாவது பெருந்தாகம் எடுத்திடினும் பெயர்த்து நீர் அருந்தோம் அப்படின்னு ஒரு சித்தர் சொல்லியிருக்காரு. அதாவது எவ்வளவுதான் தாகம் எடுத்தாலும் சரி இடையில வந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது தண்ணீர் குடிக்கக்கூடாது அப்படிங்கிறது. என்ன அடிப்படை அப்படின்னாச்சுன்னா, பொதுவாக உமிழ்நீரோட கலந்து அந்த உணவு போகும்போது தான் அந்த செரிமானம், அந்த உணவினுடைய ஊட்டம் முழுமையாக உடம்புக்கு கிடைக்கும். இப்போ இடையில தண்ணீர் குடிக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னாச்சுன்னா, இந்த செரிமானத்துக்கு இடையூறு பண்ணும். பொதுவாக அந்த உணவை பார்த்தீங்கன்னா நம்ம தொட்டு சாப்பிட்றோம், அது ஒரு தொடு உணர்ச்சி, பார்க்குறோம், அதனுடைய மனம் வருது, அந்த உணவை பற்றின கேட்குறோம். இந்த மாதிரி ஐம்புலன்களும் அதை உடம்புல உள்ள சுரப்புகள்லாம் உற்பத்தி பண்ணி அதை செரிமானம் பண்ணுறதுக்கு உதவியாக இருக்குது. அப்படி இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னாச்சுன்னா, இடையில நம்ம தண்ணீர் குடிக்கிறது அந்த செரிமான தன்மையை கொஞ்சம் தடுக்குது. ஓகே. அந்த தடுக்கிறதுனால என்ன ஆகும்னா, அந்த ஊட்டச்சத்துக்கள் முழுமையாக உடம்புக்கு வாங்காமல் இருக்கிறது ஒன்று. அதே மாதிரி அந்த உணவு வந்து ரொம்ப நேரம் செரிமானம் ஆகிறதுக்கு காலதாமதமாகுது ஒன்று. மூணாவது வந்து முழுமையாக செரிமானமாகாத அந்த செரிமானமாக ஆகாமல் இருக்கக்கூடிய பகுதிகள் வயிற்றிலே ரொம்ப நேரம் தங்கியிருந்து வயிற்றில் காற்றை ஏற்படுத்துறது. ஓகே. இது மாதிரியான தன்மைகள்லாம் ஏற்படுது. அதனால் பொதுவாக நாம் என்ன செய்யணும் அப்படின்னாச்சுன்னா, இடையில வந்து தாகம் எடுத்தாலும் தண்ணீர் குடிக்கக்கூடாது.
ஸோ அடுத்ததாக வந்து ராஜேஷ் பரமக்குடியிலேருந்து எழுதியிருக்காங்க டாக்டர். அதாவது இந்த சாப்பிட்ற வழிமுறை எப்படி அப்படின்னு கேட்டு எழுதியிருக்காங்க. அதாவது இந்த இன்வெர்டட் பிரமிட் பேட்டர்ன் இருக்குது இல்லையா, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக சாப்பிட்ணும், மத்தியானம் லஞ்ச் வந்து அதை விட கொஞ்சம் கம்மி, அண்ட் நைட் டின்னர் வந்து ரொம்ப கம்மி. ஸோ அந்த இன்வெர்டட் பேட்டர்ன் பிரமிடில் சாப்பிட்ணும் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு நல்லது, அப்படி தான் சாப்பிட்ணுமா இல்லை வேறு ஏதாச்சும் வழிமுறைகள் இருக்கா அப்படின்னு கேட்டு எழுதியிருக்காங்க டாக்டர். சரிதான், அது இன்வெர்டட் பிரமிட்னு சொன்னாலும் சரிதான், அல்லது நம்ம ஊரில் இருக்கிற மாதிரியான ஒரு பழமொழி சொல்லுவாங்க. காலையில் வந்து அரசன் மாதிரியும், மதியம் வந்து ஒரு சாதாரண மனிதன் மாதிரியும், இரவு வந்து ஆண்டி மாதிரியும் சாப்பிடணும் ஓகே அப்படிங்கிறது தான் அந்த பழக்கம். ஓகே. காலையில் உணவு அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் நல்ல ஊட்டமான உணவு இருக்கணும். ஒரு நாள் முழுவதுக்கும் தேவையான அத்தனை ஊட்டச்சத்துக்களும் இந்த காலை உணவுலேயே வந்துடணும். எதுக்காக அப்படின்னாச்சுன்னா, சூரியன் உதயத்திலிருந்து ஒரு 7 மணி நேரத்திற்குள்ளாக சிறப்பான செரிமானம் இருக்கும். அந்த சமயத்தில் போதுமான அளவுக்கு ஊட்டமான உணவுகள் சாப்பிடணும். அந்த மதிய வேளை 12 மணியை தாண்டிருச்சு அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த செரிமானத்தன்மை உடம்புல குறைஞ்சிக்கிட்டே வரும். இரவு அந்த இருட்டாயிருச்சு அப்படின்னாச்சுன்னா செரிமானம் ரொம்பவே குறைஞ்சி போயிடும். அதனால என்ன சொல்லுவாங்க அப்படின்னாச்சுன்னா, வெளிச்சத்தோட இரவு உணவை சாப்பிட்டு முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இன்னொரு பழமொழி இருக்குது. பழமொழினா சித்தர் மொழின்னு சொல்லலாம். ஒருவேளை உண்பவன் யோகி, இருவேளை உண்பவன் போகி, 3 வேளை உண்பவன் ரோஹி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒருவேளை, அதாவது யோகின்னு சொல்லக்கூடிய யோகம் செய்யக்கூடியவங்கலாம் ஒரு வேளை சாப்பாடே போதும். போகம் செய்கிறவங்க, அதாவது நம்மளை மாதிரியான ஒரு இல்லற வாழ்க்கையில் இருக்கிறவங்க வந்து 2 வேளை சாப்பிட்டாலே போதுமானது. 3 வேளை சாப்பிட்டாச்சுன்னா ரோஹி. அதாவது 3 வேளை தேவையில்லாமல் இடையில நிறைய சாப்பிட்டு உடம்பை கெடுத்துக்க கூடாது அப்படிங்கிறதுல 3 வேளை சாப்பிட்டாச்சுன்னா உடம்புல நோய் வரும் அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க. 3 வேளை உண்பவன் ரோஹி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது அப்படி தான் பேசிகிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல அப்போ 4 வேளை உண்றவன் அப்படின்னு கேட்டாங்க. 4 வேளை உண்றவன் வந்து நம்ம சமுதாயத்துக்கு துரோகி அப்படின்னு சொல்லிக்கலாம். இந்த மாதிரியான ஒரு பழமொழியை நம்ம ஒரு புது மொழியாக நம்ம கூட வச்சுக்கலாம். அதனால் குறைவாக உண்றதுனால ஒரு இறப்பு நோய் வர்றது கிடையாது. அதாவது பட்னியால் ஒரு வியாதி வந்ததுன்னு யாரும் சொல்லவே முடியாது. தேவையில்லாத பொருட்களை தேவையில்லாத நேரங்களில் உடம்புக்குள்ளே செலுத்துறதுனால தான் நோய் வரும். இரவு வேளை சாப்பிடாம இருக்கிறது அல்லது தேவை அப்படின்னா கொஞ்சம் பழங்களோட சாப்பிட்டு நிறுத்திக்கிறது சிறப்புடையதாக இருக்கும். ஓகே டாக்டர். ஸோ தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். இன்றைக்கும் நிறைய விஷயங்கள் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியில் பேசலாம். நன்றி. ஓகே நேயர்களே, இன்னைக்கு நிறைய விஷயங்கள் டாக்டர் நம்ம கிட்ட ஷேர் பண்ணது மட்டும் இல்லாமல் நவதானிய குழிப்பணியாரம் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தீங்க, ஆனால் அதோட சிறப்புகளும் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஸோ இதே மாதிரி வேறொரு இனிப்பு வகையுடன் உங்களை சந்திக்கும் வரை இட்ஸ் பை ஃப்ரம் உணவே அமிர்தம் டீம்.